ஏன் பேசுறேன்னு கேட்காதீங்க, என்ன பேசுறாருன்னு கேளுங்க. அனைவருக்கும் தமிழ் வணக்கம். இது தமிழ் குரல். நான் உங்கள் பாலா. சமூக வலைதளங்களில் ஒரு கருத்துருவாக்கம் செய்யப்படுது. அது என்னன்னா, சீமான் அவர்கள் மேடை ஏறினாலே விஜய் பற்றி தான் பேசுகிறாரு அப்படிங்கிறது. மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் கூட்டத்தில் சீமான் அவர்கள் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பேசினார். அதில் 5லேருந்து 6 இடத்துல தான் விஜய் அவர்களை பற்றி பேசினார். அதுவும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் தான். மொத்தமாக 1.5 மணி நேரம் ஒரு உரையில் ஒரு 8 நிமிஷம் பேசினதை எடுத்து அது முழுக்கவே அவர் அந்த உரை முழுக்கவே அதை மட்டும்தான் பேசினாருன்ற மாதிரி ஒரு கட்டமைக்கப்படுறது, ஒரு கருத்துருவாக்கம் செய்கிறது ஒரு நேர்மையான செயலா? இந்த பொதுக்கூட்டம் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்கானது தான். ஆனால் அது ஒரு 90 விழுக்காடு. மிச்சம் இருக்க 10 விழுக்காடு இந்த கட்சி அடுத்து எப்படி பயணிக்க போகுது, தொண்டர்களோட மனநிலை என்ன, ஒரு பெரிய பின்னடைவு இந்த கட்சி சந்திச்சிருக்கு, தலைவர் அதை பற்றி என்ன நினைக்கிறாரு, மக்களோட கருத்துக்கள் என்னவா இருந்திருக்கு, எதனால் இந்த பின்னடைவுன்றதை பற்றி பெரிய ஒரு கலந்துரையாடல் இருந்துற மாதிரி தான் ஒரு பொதுக்கூட்டம். ஒரு கட்சியோட பொதுக்கூட்டம்ன்றது ஒரே ஒரு சிந்தனையை மட்டும் வச்சுக்கிட்டு முழுக்கவும் பயணிக்க முடியாது. பல கருத்துக்களை வச்சு தான் ஒரு பொதுக்கூட்டத்தை நம்ம போட முடியும். நீங்கள் சொல்கிற மாதிரி அங்கே போய் ஏன் பேசினேன், இங்கே போய் ஏன் பேசினேன்னா, அப்போ விஜய் அவர்கள் விமர்சனத்துக்காகவே தனியாக நாங்கள் மேடை போடணுமா? அதுதான் ரொம்ப தவறான விஷயம். இந்த அடிப்படையை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்புறம் ஏன் கேள்வி கேட்குறேன், ஏன் விஜய் அவர்கள் கேள்வி கேட்குறவங்களுக்கு ஒரு ஒரு கேள்வி இருக்குது. என்ன விஜய் இப்போ சாதாரண நடிகரா? அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர், இப்போது முதல்வராகவும் இருக்கார். அப்படின்றப்ப நீங்கள் நாட்டு மக்கள் உங்களை நம்புகிறாங்க, உங்களுக்கு வாக்கு செலுத்தியிருக்காங்க. அப்படின்றப்ப நான் ஓட்டு போட்டனோ ஓட்டு போடலையோ எனக்கும் சேர்த்து தான் அவர் முதல்வராக இருக்கார். அப்போ நாங்கள் விமர்சிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தான் நாங்கள் தள்ளப்படுறோம், கேள்வி கேட்குற சூழ்நிலைக்கு தான் நாங்கள் தள்ளப்படுறோம். கேள்வி கேட்குறது அந்த அடிப்படை உரிமை. அது மட்டும் இல்லாமல் நடக்கிறது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பொதுக்கூட்டம். அந்த முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை யார் பண்ணப்படுது? சிங்கள அரசால். அதுக்கு துணை நின்றது யார்? காங்கிரஸ் அரசு, இந்தியாவாண்ட காங்கிரஸ் அரசு. இப்போ அந்த காங்கிரஸ் யார் கூட இருக்குது? கேள்வி நீங்களே கேளு. அப்படின்றப்ப அதை எப்படி நாங்கள் கடந்து போக முடியும்? முதல்ல ஒருத்தரை பற்றி பேசினாலே தப்பு, அவர்கிட்ட கேள்வி கேட்டாலே தப்புன்ற மனநிலையை ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. இது ஜனநாயகத்துவம் கருத்துரிமைக்கும் மிக மிக கொடுமையானது. முதல்ல இந்த மனநிலையை நீங்கள் மாற்றுங்க. அதனால் என்ன சொல்ல வரேன்னா, ஏன் பேசுகிறாருன்னு கேட்காதீங்க, என்ன பேசுகிறாருன்னு கேளுங்க. எல்லாரையும் கேள்வி கேட்க எல்லாருக்கும் உரிமை இருக்குது. அதுதான் அடிப்படை ஜனநாயகம், கருத்துரிமை. ஏன்னா கேள்விகளும் முரண்களும் தான் ஒரு நல்ல சிந்தனையை உண்டாகும்.